உசிரே நீதானே நீதானே நிரலாவும் கூடே நானே. தனுஷ் இயக்கி நடிச்சு சமீபத்தில் வெளியான படம் தான் ராயன். இது தனுஷோட 50வது படம் அப்படிங்கிறதுனால இந்த படம் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா படம் வெளியானதுக்கு அப்புறம் கலவையான விமர்சனங்கள் தான் வந்துச்சு. ஆனாலுமே அது எதுவும் படத்தோட வசூலை எந்த விதத்திலையும் பாதிக்கலன்னு சொல்றாங்க. சிலர் படம் 100 கோடிக்கும் மேல வசூல் சாதனை படைச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. தனுஷும் ராயன் படத்தை வெற்றி படமாக்கின மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருந்தாரு. இந்த படத்தை மக்கள் பலருமே இவ்வளோ எதிர்பார்த்ததுக்கு இன்னொரு காரணம் நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் தான். அவரோட இசையில வெளியான அடங்காத அசுரன் சாங் இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் சாங்கா அமைஞ்சிருக்கு. தனுஷ் இந்த பாட்டை எழுதி பாடியும் இருந்தாரு. தனுஷ் பாடிட்டே இருக்கும்போது ஏஆர் ரஹ்மான் சார் உசிரேன்னு அந்த ஒரு வரியை பாடும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுற அளவுக்கு இருந்துச்சு. தியேட்டர்ல அந்த லிரிக்ஸ் வரும்போது பலருமே பயங்கரமா கத்தி என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த சாங் ரீச் ஆயிருக்கு. இந்த நிலையில ஆப்பிரிக்காவை சேர்ந்த டிஜிட்டல் கிரியேட்டர் கிளிபால் இந்த சாங்கை பாடியிருக்காரு. உசிரே நீதானே நீதானே நிரலாவும் கூடே நானே. எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடே தானே. இவரோட இந்த வீடியோவை பார்த்து வியந்து போன ஏஆர் ரஹ்மான் சார் அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கிளிபால் பாடின இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. கிளிபால் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவரா இருந்தாலும் நிறைய வீடியோஸை இந்தியால வர சாங்ஸை வச்சு தான் கிரியேட் பண்ணுவாரு. அது மூலமா இந்திய மக்கள் மனசுலயுமே இவர் இடம் பிடிச்சிட்டாரு. இவருக்கு 9.9 மில்லியன் ஃபாலோவர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இவரை ஃபாலோ பண்றாங்க. இவரை ஃபாலோ பண்றதுல முக்காவாசி பேர் இந்திய நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி வேற நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நம்ம தமிழ் பாட்டை பாடுற அளவுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் இசையமைச்சிருக்காரு. இசைக்கு மொழி இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாருன்னு பலருமே ஏஆர் ரஹ்மான் சாரை பாராட்டிட்டும் வராங்க.